இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமித் எவிக்ஷன் ஆயிட்டாங்க. அமித்தோட ஒய்ஃபு எவ்வளவோ சொன்னாங்க, சாண்ட்ராட பேசாதீங்க, பார்வதியோட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதை அவர் கேட்கவே இல்லை. அவர் சின்சியராக யோசிச்சிருக்கணும் ஒய்ஃப் சொன்னதை. இப்போ அவர் எவிக்டாயும் போயிட்டாங்க. பாரு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு திவாகர் போனார், திவாகரும் என்னால் தான் போனாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அமித் போயிருக்காரு, அமித்தும் என்னால் தான் போனாருன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தானே. இது யாருக்கு ரொம்ப அடின்னு பார்த்தா கானா வினோத்துக்கு தான் பெரிய பயங்கர அடி. இதுக்கப்புறம் பாரு பார்த்தீங்கன்னா அதிகமாக கானா வினோத்துட்டு தான் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருவோட பேசினா இவரும் எவிக்ஷன் நிலைக்கு வந்துடுவார். கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, நீங்கள் அரோரா நம்பாதீங்க, பாருவை கூட நம்பலான்ட்டு. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு கானா வினோத் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி பாருவோட பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவராக உஷாராகி இருந்தால் வின்னர் ஆகலாம். இல்லைன்னா பார்வதியோட அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா எவிக்ஷனுக்கு தள்ளப்படுவார். கமருதீனும் சரி, கானா வினோத்தும் சரி, அவங்களும் பார்வோட சேராமல் தனியாக விளையாண்டாங்கன்னா 2 பேருக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.